குட் மார்னிங். நேற்று வீடியோவில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது என்னென்னா A/B இஸ் ஈக்குவல் டு C/D இப்படி எழுதுனா ப்ரப்போர்ஷன் இல்லையா? இது ரெண்டும் ஒரு கைண்டாக இருக்கலாம், இது ரெண்டும் சேர்ந்து இன்னொரு கைண்டாக இருக்கலாம். அதாவது என்னென்னா இது ரெண்டும் ருப்பீஸில் இருக்கலாம், இது ரெண்டும் கிலோகிராமில் இருக்கலாம். இது ரெண்டும் தான் ஒரே கைண்டாக இருக்கணும்னு வேணும். இது நாலுமே ருப்பீஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இது ரெண்டும் ருப்பீஸாக இருக்கலாம், இது ரெண்டும் கிலோகிராமாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதுக்கு சொல்கிறேன். அது மாதிரி இது ரெண்டும் கிலோ நம்பராக இருக்கலாம், இது ரெண்டும் ருப்பீஸாக இருக்கலாம். அது மாதிரி இது ரெண்டும் தான் ஒரே இதாக இருக்கணுமே தவிர இது நாலுமே ஒரே யூனிட்டாக இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இது ரெண்டும் ஒரு யூனிட்லேயும் இது ரெண்டும் ஒரு யூனிட்லேயும் இருக்கலாம். இது ரெண்டும் சென்டிமீட்டராக இருக்கலாம், இது ரெண்டும் கிலோமீட்டராக இருக்கலாம். ஆனால் இது சென்டிமீட்டராக இருந்தால் இதுவும் சென்டிமீட்டராக இருக்கணும், இது கிலோமீட்டராக இருந்தால் இதுவும் கிலோமீட்டராக இருக்கணும். மற்றபடி இது நாலும் ஒன்றா இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இது ரெண்டும் ஒரு கைண்டாகவும் இது ரெண்டும் ஒரு கைண்டாகவும் இருக்கலாம். இந்த பாயிண்ட்டை நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ருப்பீஸை எப்படி ப்ரப்போர்ஷனல்ஸாக டிவைட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அதில் வர சம்ஸை பார்ப்போம். ருப்பீஸை எப்படி ப்ரப்போர்ஷனல்ஸாக டிவைட் பண்ணுறது அப்படிங்கிறது. இதில் இப்போ இஃப் rupees 76 is divided into rupees 76 is divided into 4 parts. 4 parts proportional to 7, 5, 3, 4. என்ன கேட்டிருக்குன்னா then the smallest part is அப்படின்னு கேட்டிருக்கு. இது நம்ம ஏற்கனவே ஒரு சம் போட்டிருப்போம் பாருங்க. ரேஷியோஸ் டிவைட் rupees 672 இந்த ரேஷியோ 5:3. அதே மாதிரி தான் இது ப்ரப்போர்ஷன்ஸ்னு கொடுத்துருக்கு. இதே மாடல் தான். எப்படி 5 3 கூட்டி 8ன்னு போட்டோமோ அதே மாதிரி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம போடணும். அப்போ நம்ம கொடுத்துருக்க ப்ரப்போர்ஷனல்ஸ் என்ன? 7, 5, 3, 4. அப்போ 7 + 5 12, 12 + 3 15, 15 + 4 எவ்வளவு? 19 பார்ட்ஸ். இது 19 பார்ட்ஸ். அப்போ 19 பார்ட்ஸ் தான் எவ்வளவு? rupees 76. அப்போ ஒரு பார்ட் எவ்வளவு? 76/19 is equal to rupees 4. ஒரு பார்ட் rupees 4. நம்ம கேட்டிருக்கிறது என்ன? ஸ்மாலஸ்ட் பார்ட். இதில் எது ஸ்மாலஸ்ட் பார்ட்? 7, 5, 3, 4ல் 3 தான் ஸ்மாலஸ்ட் பார்ட். அப்போ 3 பார்ட்ஸ் தான் நமக்கு கேட்டிருக்கு. அப்போ 3 × 4 is equal to rupees 12. அப்போ ஸ்மாலஸ்ட் பார்ட் எவ்வளவு? rupees 12. அதே தான் இது 4 இது ப்ரொப்போர்ஷனலாக கொடுத்துருக்கு. அவ்வளோதான். நமக்கு ஸ்மாலஸ்ட் பார்ட் மட்டும் கேட்டிருக்கு, அதனால் அதை போடுறோம். எது கேட்டிருக்கோ அதை மட்டும் ஆன்சர் போட்டால் அப்போதும். அப்போ இதுதான் என்னது? ஆன்சர். rupees 12 தான் இதில் ஸ்மாலஸ்ட் பார்ட். இப்போ ரெண்டாவது சம் பாருங்கள். இஃப் rupees 782 is divided into 3 parts. 3 parts. If rupees 782 is divided into 3 parts proportional to 1/2 is to 2/3 is to 3/4, then the first part is. இந்த ரேஷியோவில் பிரிச்சிருக்காங்க. 1/2 is to 2/3 is to 3/4 அப்படின்னு. அப்போ ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி போடணும்னா இதே மாதிரி தான் ஆட் பண்ணணும். 1/2 இது எப்படி 19 வந்துச்சு? 7 + 5 + 3 + 4 ஆட் பண்ணால் 19 பார்ட்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி இதையும் 1/2 + 2/3 + 3/4 அப்படின்னு ஆட் பண்ணணும். இங்கே கீழே வெவ்வேறு டினாமினேட்டர் இருக்கிறதுனால இதுக்கு எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ண முடியும். அப்படி எல்சிஎம்லாம் கண்டுபிடிக்க தெரியலைன்னா 4 3s are 12, 12 2s are 24.
அப்படின்னு கீழே உள்ளதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இஸ் ஈக்குவல் டு 24. அப்போ இது 24 வரணும் அப்படின்னா இது என்ன பண்ணுவோம், 2வை 12ஆல் பெருக்குவோமா, அப்போ மேலையும் 12ஆல் பெருக்கணும். இதுக்கு 24 வரணும்னா 8ஆல் பெருக்குவோமா, அப்போ மேலையும் 8ஆல் பெருக்கணும். இதுக்கு 24 வரணும்னா 6ஆல் பெருக்குவோமா, 4 6 24, அப்போ மேலையும் 6ஆல் பெருக்கணும். அப்போ இது என்ன ஆயிருப்ப, 12/24 ப்ளஸ் 16/24 ப்ளஸ் 18/24 ஆயிரும். அப்போ இதை கூட்டுனா எவ்வளவு, 56, 12 18 30 46, 46/24. இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன, 2ல் போகும், இது 23/12, 23/12. அதுதான் இதனுடைய ரேஷியோ. 12னே எல்சிஎம் எடுத்தும் போடலாம். அந்த மெத்தடை காட்டிலும் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்குங்கிறதுனால தான் நான் இதில் போட்டிருக்கேன். 46 2 23 2 12 23/12. அப்போ இந்த 23/12 பார்ட்ஸ் அப்படிங்கிறது தான் என்னது, ₹782. 23/12 பார்ட்ஸ் அப்படிங்கிறத எவ்வளவு, ₹782. அப்போ நமக்கு ஒரு பார்ட் வேணும்னா 782 இன்ட்டு 12/23 ஒரு பார்ட் வேணும்னா. அப்போ இது 23ஆல் இது கேன்சல் ஆகும். எப்படி கேன்சல் ஆகும்னா 23 3s போடும். 23 3s. இது டிவைட் பண்ணி பார்த்துக்குவோம். 69 92 அப்போ 34 வரும். அப்போ ஒரு பார்ட் ₹34 இன்ட்டு 12 அப்படின்னு வச்சுக்குவோம். நமக்கு வேண்டியது ஃபஸ்ட்டு பார்ட் எவ்வளவு அப்படின்னா, ப்ராப்ளத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் ஹாஃப் பார்ட். ஃபஸ்ட்டு பார்ட் என்னது, ஹாஃப் பார்ட். என்ன கேட்டுருவாங்களோ அதை மட்டும் போட்டால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் half இன்ட்டு 34 இன்ட்டு 12. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட் எவ்வளவு, ஹாஃப் பார்ட் தான் எவ்வளவு, ஃபஸ்ட்டு பார்ட். ஒரு பார்ட் இவ்வளவுனா ஹாஃப் பார்ட்னா இதை மல்டிப்ளை பண்ணிக்குவோம். அப்போ 2 6 34 இன்ட்டு 6 ₹204. அப்போ முதல் பங்கு எவ்வளவு, 204. இப்படி அடுத்தடுத்து என்ன கேட்குறாங்களோ அதை போடணும். முதல் பங்கு 204. எஸ்எம் புரியுதான்னு பாருங்கள் முதல்ல. ஏன்னா இது மற்றதெல்லாம் ஒரே இன்டீஜராக அந்த ஹோல் நம்பராக இருந்ததுனால நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது அப்படி கிடையாது. ஹோல் நம்பராக இருக்குது பாருங்கள், ஆட் பண்ணிட்டோம். ஆனால் இது அப்படி கிடையாது, இது ஃப்ராக்ஷன்ஸில் இருக்குது. அப்போ அடிஷன் மட்டும் இதில் எப்படின்னு பார்த்துக்குங்க. கீழே உள்ள டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒரே டினாமினேட்டராக கொண்டு வரணும். 2வை 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24, அப்போ மேலேயும் 12. 3யை 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24, அதனால் மேலேயும் 8. 4ரை 6ஆல் பண்ணால் 24, அதனால் மேலேயும் 6. அப்போ 12/24 ப்ளஸ் 16/24 ப்ளஸ் 18/24. இப்போ ஒரே டினாமினேட்டர், அதனால் ஒரு 24 போட்டு மேலே உள்ளதெல்லாம் கூட்டினா 46. 2ஆல் கேன்சல் பண்ணால் 23/12. இந்த 23/12 பார்ட்ஸுங்கிறது தான் எவ்வளவு, ₹782. அப்போ ஒரு பார்ட் எவ்வளவுன்னா இது இங்கே தலைகீழாக வந்துடும், ரெசிப்ரோக்கலாக வந்துடும். 782 இன்ட்டு இந்த 23/12 இந்த பக்கம் வரையில் 12/23 வந்துடும். கேன்சல் பண்ணால் 34 இன்ட்டு 12. இங்கே சிம்பிளிஃபை பண்ணலான்னு சொல்லி நான் இங்கே பெருக்காமல் வச்சுருக்கேன். நீங்கள் பெருக்கிட்டு கூட அதில் 2 போட்டுக்கலாம். 34 இன்ட்டு 12 எவ்வளோ வரும்னா 408 வரும், ₹408 வரும். அப்போ 408ல் பாதி எவ்வளவு, 204 அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். மொத்தத்தில் ஆன்சர் 204 தான் ஆன்சர். 408 நான் இங்கே கேன்சல் பண்ணலாங்கிறதுக்காக இதை பெருக்காமல் வச்சுருந்தேன். நீங்கள் பெருக்கிட்டு கூட half இன்ட்டு 408 இஸ் ஈக்குவல் டு 204 அப்படின்னும் போட்டுக்கலாம். கேன்சல் பண்ணாமல் இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். 408ன்னு போட்டால் இப்படி போட்டுக்கலாம். சரியா? அதுக்கு அடுத்த சம்பவம். If ₹1210 is divided among A, B, C so that A is to B
is equal to 5:4 and B/C equal to 9:10. Then C gets. Cக்கு எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணணும், தனித்தனி ரேஷியோவாக கொடுத்துருக்கு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், A/B/C கண்டுபிடிக்கணும். A5 B4 B9 C10. இந்த கண்டினியூட் ரேஷியோ படி 10 4s are 40, 9 4s are 36, 9 5s are 45. அப்போ A/B/C என்ன கிடைச்சிருக்கு நமக்கு, 45:36:40. இதில் எதுவுமே காமனாக இருந்து அடிக்க முடியாது. ஏன்னா இது ரெண்டு 5 டேபிளில் போகும், இது 5 டேபிளில் போகுது. அதனால் இது சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது மூணையும் கூட்டணும். அப்போ எவ்வளவு, 11 1 5 3 8 4 12 121 பார்ட்ஸ் வரும். 45 + 36 + 40 அப்படிங்கிறது 121 பார்ட்ஸ். இந்த 121 பார்ட்ஸ் தான் எவ்வளவு நமக்கு கொடுத்துருக்க ரூபாய், ₹1210. அப்போ ஒரு பார்ட் எவ்வளவு அப்படின்னா ₹1210 by 120. இது வந்து 10 ரூபாயின்னு வரும். ஒரு பார்ட் 10 ரூபாய். நமக்கு எவ்வளவு கேட்டிருக்கு, சி கேட்டிருக்கு. சி எவ்வளவு, 40 பார்ட். சியோட பார்ட் எவ்வளவு, 40 பார்ட். அப்போ சி பார்ட் வந்து 40 பார்ட்ஸ். 40 பார்ட்ஸ் தான் சிக்கு. அப்போ 40 × 10 சிக்கு எவ்வளவு கிடைக்கும், ₹400 கிடைக்கும். சி மட்டும்தான் கேட்டிருக்கு, சிக்கு ₹400. ஏ கேட்டால் 45 × 450, பிக்கு வந்து ₹360, சிக்கு ₹400. எது கேட்டாலும் போடலாம், நம்ம கேட்டதை மட்டும் போடுறோம், அவ்வளவுதான். ஏன்னா இதை 10ஓட பெருக்கணும், இதை வந்து இதையும் 10ஓட பெருக்கணும். எல்லாத்தையும் 10 10ஆல் பெருக்கினா நமக்கு கிடச்சிடும். ஏன்னா ஒரு பங்கு 10 ரூபாய்னா 40 பங்கு எவ்வளவு, ₹400. சிக்கு எவ்வளவு, இதில் வந்து A/B B/C தனியாக கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம், A/B/C அப்படிங்கிற கண்டினியூட் ரேஷியோவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ அடுத்த சம் பாருங்க. இஃப் ₹852 is divided among X, Y, Z so that Y may get twice and Z 3 times as much as X. Find the share of Y. அதாவது ஒரு ₹852 இருக்குது. அதை XYZ அப்படிங்கிற 3 பேருக்கு நடுவில் நம்ம பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோன்னா, ஒய்க்கு 2 மடங்கு கிடைக்கணும், எக்ஸை காட்டிலும் ஒய்க்கு 2 மடங்கு கிடைக்கணும், எக்ஸை காட்டிலும் இசட்டுக்கு வந்து 3 மடங்கு கிடைக்கணும். அதாவது X/Y/Zோட ரேஷியோ எப்படி இருக்கும்னா, எக்ஸுக்கு 1 மடங்குனா ஒய்க்கு 2 மடங்கு கிடைக்கணும், இசட்டுக்கு 3 மடங்கு கிடைக்கணும். அதுதான் கொடுத்துருக்கு. ஒய் மே கெட் ட்வைஸ் அஸ் மச் அஸ் எக்ஸ் அண்ட் இசட் வந்து 3 times as much as எக்ஸ். இதுதான் கொடுத்துருக்கு. அப்போ நம்ம வழக்கம் போல் இது எவ்வளோ வைப்ப, 6. எப்படி, 3 + 2 + 1 எவ்வளவு, 6. அப்போ இந்த 6 பார்ட்ஸ் தான் எவ்வளவு, 852. இந்த 6 பார்ட்ஸ் அப்படிங்கிறது தான் எவ்வளவு, ₹852. அப்போ நமக்கு ஒரு பார்ட் வேணும் அப்படின்னா இந்த 852 என்ன பண்ணணும், 6ஆல் டிவைட் பண்ணணும். 6 1s are 6, 6 4s are 24, ₹143 கிடைக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்குன்னா, ஒய்யோட ஷேர் கேட்டிருக்கு. ஒய்யோட ஷேர் வந்து எவ்வளவுனா 6 1s are 6, 6 4s are 24, 12, 6 2s are 12, ₹142 கிடைக்கும். 6 1s are 6, 25, 6 4s are 24, 12, 6 2s are 12, ₹142 கிடைக்கும். நமக்கு ஒய்யோட ஷேர் கேட்டிருக்கு. ஷேர் ஆஃப் ஒய் எவ்வளவுனா 2 பார்ட்ஸ். ஷேர் ஆஃப் ஒய் எவ்வளவு, 2 பார்ட்ஸ்.
அப்போ ஒரு பார்ட் 142னா 2 பார்ட் எவ்வளவு 142 × 2 rupees 284 த ஷேர் ஆஃப் ஒய். ஒய்யோட ஷேர் வந்து rupees 284. ஒய்யோட ஷேர் மட்டும்தான் கேட்டிருக்கு, அதை மட்டும் போட்டால் போதும். இந்த ரேஷியோ தெரிஞ்சிருச்சுன்னா இதை கூட்டி இதுதான் மொத்த ரூபா, அதில் ஒரு பங்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டு யாரோட பங்கு கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு எத்தனை பங்கு கிடைக்குதோ அதனால் பெருக்கி, ஒரு பங்கு அதனால் பெருக்கி போட வேண்டியதான். இது எல்லா ப்ராப்ளம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அதனால் நீங்கள் அதை போட்டு பாருங்கள். இந்த 4 இதுவும் அதில் அது ஒரே மாதிரி தான். அடுத்து ஒரு சம் போடுறேன் பாருங்கள். இதில் அது இல்லை, இது வந்து ரேஷியோ 1/5 = 1/x இஸ் ஈக்குவல் டு 1/x இஸ்டு 1/1.25. இப்போ நம்ம என்ன போடுவோம்? ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். அப்போ 1/5 இஸ்டு 1/1.25 is equal to into 1/5 into 1/1. Product of extremes-na 1/5 into 1/1.25 is equal to 1/x into 1/x. Product of extremes வந்து product of means. நான் இங்கே கொடுத்துருக்கிறது அதான் யூஸ் பண்ணியிருக்க ஃபார்முலா அதான். Product of extremes is equal to product of means. இந்த மாதிரி ஒரு 4 ரேஷியோ கொடுத்து அதில் ஒன்று தெரியலை அப்படின்னு கேட்டாலே, 4 இது கொடுத்து ஒன்று தெரியலைன்னு கேட்டாலே, 4 குவான்டிட்டி கொடுத்து ஒன்று தெரியலைன்னு கேட்டாலே இதுதான் ஃபார்முலா. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். கீழே 1 × 1 1, 5 × 1.5 வந்து 6.25, 1/x × x வந்து x². இப்போ நான் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். x² is equal to 6.25. நமக்கு என்ன வேணும்? எக்ஸ் தான் வேணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6.25, அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625/100ன்னு வச்சுக்கோங்க. 100ஓட ரூட் வந்து 10, 625ஓட ரூட் வந்து 25. அப்போ 25/10 வந்து எவ்வளவு? 2.5. அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 2.5. எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 2.5. இது வந்து உங்களுக்கு வந்து மேலே கொடுக்காம 1/1/ன்னு கொடுத்துருக்குல, அதனால இது ஒரு வித்தியாசமான சம். இன்னொரு சம் இதில் பார்ப்போம். Find the value of x if 3x plus 4 is to 4x plus 9 is the duplicate ratio of 4:5. அதாவது என்ன கொடுத்துருக்குன்னா, இது 4:5க்கு ஈக்குவல்னு கொடுக்கல, இது வந்து 4:5ஓட டூப்ளிகேட் ரேஷியோவுக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்கு. அதாவது 3x + 4 = 4x + 9 அது எதுக்கு ஈக்குவல்னா 4² 5²க்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்கு. டூப்ளிகேட் ரேஷியோவுக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்கு. அதாவது 3x + 4 = 4x + 9 is equal to 16:25ன்னு கொடுத்துருக்கு. இப்படி கொடுத்தா நம்ம என்ன பண்ணலாம்? ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ்க்கு ஈக்குவல். அதாவது 25 × 3x + 4 is equal to 16 × 4x + 9. இப்போ இந்த 25 2 ஐட்டத்தோட மல்டிப்ளை பண்ணணும். 25 × 3 75x, 25 × 4 100, 16 × 4 64x, 16 × 9 144. எக்ஸை பூரா ஒரு பக்கமாக கொண்டு வந்துட்டு நம்பரை பூரா ஒரு பக்கமாக கொண்டு வரேன். 75x - 64x = 144/100. இது வந்து 11x, இது வந்து 44. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 4. இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கிறது இந்த டூப்ளிகேட் ரேஷியோன்னு கொடுத்துருக்கு. அதனால இதை 4:5க்கு நம்ம ஈக்குவேட் பண்ணிடக்கூடாது. 4² 5²க்கு நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா அப்புறம் நம்ம எப்போவும் சால்வ் பண்ணுற மாதிரி பண்ணால் x = 4 அப்படின்னு கிடைக்கும். இதான் வந்து இன்னைக்கு பார்த்தது வந்து நம்ம ரூபாயை ப்ரொபோர்ஷனல்ஸாக பிரித்ததும் இந்த மாதிரி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்னு இன்னைக்கு பார்த்துருக்கோம். நாளைக்கு வந்து நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன்ஸ் நாளைக்கு பார்ப்போம். அதில் வந்து நிறையா கணக்குகள் இருக்கும். அதனால் அது கவனமாக பார்த்து கவனமாக போடணும். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.